என்ன கண்ணம்மா அங்கேயே நின்ட்ட? உள்ள வா. ம். உட்கார். ஏய். கொஞ்சம் பக்கத்துல உட்காரலாம்ல? இதுக்கு மேல எப்படி வர முடியும்? என்ன வெக்கமா? பயமா இருக்கு. பயம் வந்தா என்ன பண்ணுவ? ஆ, கண்ணை மூடிட்டு பொன்னியம்மனை நினைச்சுப்பேன். இனிமே எங்க எப்போ எதுக்காக பயம் வந்தாலும் என்ன நினைச்சுக்கோ. உன் பயத்தை போக்குற மாதிரி நான் உன் கூடவே இருப்பேன். ஓகே? நீங்க என்ன சாமியா? உன்ன மாதிரி பொண்ணுங்க காதலனையும் கணவனையும் அப்படித்தானே பாப்பீங்க? இல்ல வேண்டாம். ஆ, பாரதி மாமாவே இருங்க. ஏன்? சாமினா கூடவே பூசாரியும் இருப்பாங்க. நம்ம கல்யாணத்துல நம்ம 2 பேரும் கைப்பிடிச்சு மணமேடையை சுத்தி வரவே இல்லைல்ல? சொம்பு கொடுங்க. சொம்பு. ஆ. இப்ப சுத்தி வரலாமா? ஆ. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓம சுத்துறேன். எனக்கு தலை சுத்துற மாதிரியே இருக்கு. ஐயோ, அப்படிலாம் சுத்தக்கூடாது. நீ உட்காந்துரு. நதிகள் ஏன் கரை புரண்டு ஓடுகிறது கண்ணம்மா? கண்ணம்மா உட்கார். என்ன கண்ணம்மா அது? சின்ன குழந்தை மாதிரி. இது எவ்வளவு பெரிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நீங்க எனக்கு பரிசா கொடுத்திருக்கீங்க. இதுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் பண்ணது தியாகமோ அனுதாபமோ இரக்கமோ கிடையாது. எனக்கு ஒரு அழகான வாழ்க்கை தேவைப்பட்டது. என்னை புரிஞ்சுக்கிட்டு என் மேல உண்மையான அன்பு செலுத்துற ஒரு துணை தேவைப்பட்டது. அந்த துணையா நீ இருப்பேன்னு நான் நம்புறேன். உன்னை கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு உன்னை ரகசியமா விரும்பின. என்ன உனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே உன்னை எனக்கு தெரியும். சின்ன சின்னதா உன்னை ரசிச்சிருக்கேன். கொஞ்சம் லோக்கலா சொல்லணும்னா உன்னை சைட் அடிச்சிருக்கேன். நியாயமா பார்த்தா முட்டி மோதி உன்னை சந்திக்க முயற்சி பண்ணி சொல்ல முடியாம தவிச்சு ஒரு சராசரி காதலன் மாதிரி நானும் என் காதலை உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். உங்க அப்பா ஒரு தப்பான மாப்பிள்ளையை சூஸ் பண்ணதுனாலதான் பயந்து போய் என் காதலை உங்க அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதா போச்சு. ஆனா இப்ப சொல்லணும்னு ஆசைப்படுறேன். I love you, Kanuma.
நான் சொன்னேன்ல, நான் ஃபீல் பண்ண மாதிரி ஒரு தடவை கூட உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னதே இல்லை. அதான் இப்போ சொல்லிட்டேன். நான் சின்ன வயசுல இருந்தே நிறைய சாமி கும்பிடுவேன். ஆனா எனக்குன்னு பெருசா வேண்டிக்கிட்டதே இல்ல. சின்ன வயசுல புதுசா கல்யாணம் இருக்கிற ஜோடிங்களை பாக்குறப்ப எனக்கும் தோணும், நமக்கும் இப்படி ஒரு அழகா நல்ல வசதியா ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா எப்படி இருக்கும்னு தோணும். ம். ஆனா நான் ஆசைப்பட்டத சாமி கிட்ட நான் வேண்டிக்கிட்டதே இல்ல. இந்த மாதிரி இருந்துகிட்டு இதுக்கு ஆசைய பாருன்னு சாமி நினைச்சிட்டா அப்படின்னு பயந்து பேசாமலே இருந்துருவேன். மனசுக்கு கருப்பு சேவப்பெல்லாம் கிடையாது இல்ல. ஆசை என்ன, அழகா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கணுமா என்ன? நானும் வயசு பொண்ணு தானே, எனக்கும் அழகான மாப்பிள்ளைய பத்தி ஆசை இருக்கும்ல. ம். அந்த ஆசையை எப்படியோ சாமி தெரிஞ்சுக்கிட்டு உங்களை செலக்ட் பண்ணி எனக்கு அனுப்பி வச்சிருக்காரு. உங்களை கட்டிக்கணும்னு எவ்வளோ அழகழகான பொண்ணுங்கெல்லாம் தவம் இருந்திருப்பாங்கல்ல. I love you. நான் கல்யாணம்னு பண்ணேன்னா உங்களை தான் பண்ணுவேன். இருக்க வேண்டிய இடத்துல கண்ணம்மா, நான் போக வேண்டிய ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள அவ போறா. நான் தொட வேண்டிய பாரதிய நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. மனசெல்லாம் அப்படி திகு திகுன்னு எரியுது. எல்லாம் சரியா நடந்திருந்தா இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் நைட் நமக்கு நடந்திருக்கும் அஞ்சலி. பாரதி போன யாரா இருக்கும்?
கால் பண்றது? ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள இருந்தா ஃபோன் சத்தம் கூட கேட்காதா உனக்கு? எட்டு பாரதி. இப்ப யாராவது பேசணும்னு சொன்னா பாரதி கிட்ட எப்படி? எதுக்கு போன் எடுத்துக்கிட்டே? என்ன எரிச்சல் மூட்டி பாக்குறியா? நீ போன் எடுக்கலனா உன்னை அப்படியே மனசு விட்டு எடுத்துருவேனா? பூ மஞ்சத்துல படுத்தா போன் சத்தம்லாம் கேட்காதோ? பாரதி, விளக்கு அணைச்சா இருட்டோட இருட்டா கரைஞ்சு போறவன் அந்த கண்ணம்மா. அவளோட உனக்கு முதலருவா. நோ, விட மாட்டேன். அந்த போனை நீ எடுக்கிற வரைக்கும் உன்னை நான் விடவே மாட்டேன். எனக்கு கிடைக்காத நீ யாருக்குமே கிடைக்க கூடாது. என்னடா இது ஒரே மிஸ்ஸியா இருக்கு? இந்நேரத்துக்கு இப்படி திறந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்களே. பாரதி வேற ஒரு பெரிய கார்டியாலஜிஸ்ட். ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூப்பிட்டுருப்பாங்களோ? நீ போன் எடுக்கலனா விட்டுருவேனா? என் பேரை பார்த்துட்டும் போன் எடுக்காம இருக்கியா? இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, உன் ஃபர்ஸ்ட் நைட்டை நான் நிறுத்தாம விட மாட்டேன். உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா? ரொம்ப பர்சனலான விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு ஜாலியா இருக்கிற இந்த மனநிலையில உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்கறதுக்கு இது சரியான நேரமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் கேக்குறேன். கேட்கலாமா? கூடாது. இனிமே இந்த மாதிரி பெர்மிஷன்லாம் கேட்க கூடாது. நீ என்ன பேசணும்னு நினைச்சாலும் எப்போ பேச விரும்பினாலும் என்கிட்ட தாராளமா பேசலாம். அன்னைக்கு ஒரு நாள் உங்க அம்மா என்ன அடிக்க கை ஓங்கிட்டு உன்னை அடிக்க கூட எனக்கு அருவருப்பா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி ஒரு பொண்ணா தொட்டு அடிக்க கூட கூசுற என்ன எப்படி தொட்டு தாலி கட்டினீங்க? உன் கேள்வி எனக்கு புரியுது. எங்க அம்மா உன் நிறத்தை பார்த்தாங்க, ஆனா நான் உன் குணத்தை பார்த்தேன். எங்க அம்மா உன் அழகை பார்த்தாங்க, நான் உன் மனசை பார்த்தேன். மொத்தத்தில் நான் பார்த்த பொண்ணை அவங்க பார்க்கவே இல்லை. இது எல்லாத்தையும் தாண்டி கண்ணம்மா ஒரு உலக பேரழகி. ஆமா கண்ணம்மா, ஒரு உலக பேரழகியா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காதல் கொண்ட மனசு வேணும். அது என்கிட்ட இருக்கு, எங்க அம்மா கிட்ட இல்ல. புடிச்சு போறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். உங்களை பிடிக்கிறதுக்கு வேற எந்த காரணமும் வேண்டாம். இந்த பேச்சு ஒண்ணு போதும். உங்க பார்வைக்கு தப்பி எத்தனை பொண்ணுங்க மயங்கி கிடக்குறாங்களோ. வேற ஏதாவது கேள்வி இருந்தா இப்பவே கேட்டுரு. இல்லைன்னா இந்த சிந்து பருவி படத்துல
சுலோச்சனா மாதிரி முக்கியமான நேரத்துல மொட்டை மாதிரி துணி காய போடணும், போய் எடுத்துட்டு வந்துட்டுமா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி எதுவும் கேட்டுறாது. இல்ல, ஆனா ஒரு கேள்வி இருக்கு. அது கேள்வி இல்ல, அப்ளிகேஷன். அப்ளிகேஷனா? அப்படி என்னது அப்ளிகேஷன்? நாம கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷமா இருக்கும். ஆனா அகிலன் அஞ்சலி கல்யாணம் நின்னு போன வருத்தத்துல அவங்க இருக்காங்க. நீங்க நினைச்சா ஏதாவது செய்ய முடியும். நின்னு போன அகிலன் அஞ்சலி கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வச்சிருங்களேன் ப்ளீஸ். இப்போ அதை பற்றி பேசணுமா? இன்னைக்கு நம்ம மனசு விட்டு பேசி ஒருத்தர் புரிஞ்சுக்க வேண்டிய நாள். அதுக்கு தான் இந்த முதலிரவு. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு தூங்காத இரவா இல்ல இருக்கும். எல்லாம் சரியா இருந்தா அவங்க கனவுகள் நிறைவேறி இருக்கும், கல்யாணமும் முடிஞ்சிருக்கும். நாம தான் இல்ல நான் தான் அவங்க கல்யாணத்தை கெடுத்துட்டேன்னு ஒவ்வொரு கணமும் ஒருத்திக்கிட்டே இருக்கு. யாரும் எதுக்கும் காரணமாக முடியாது கண்ணம்மா. சில விஷயங்கள் இது இப்படிதான் நடக்கும்னு இருந்ததுன்னா அது அப்படிதான் நடக்கும். இதெல்லாம் கடவுளோட செயல். இருக்கட்டும், ஆனா அஞ்சலி பாவம் இல்ல, அகிலனும் பாவம் இல்ல. அஞ்சலி யாருன்னு தெரியாம நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. பாவம் கண்ணம்மா. ஒரு வார்த்தை நீங்க உங்க அம்மா கிட்ட சொன்னீங்கன்னா இந்த கல்யாணம் நடந்துரும். அது இப்ப முடியுமான்னு தெரியல. ஏன்னா அம்மா இன்னும் நம்ம கல்யாணத்தையே அக்செப்ட் பண்ணல. இந்த ஃபங்க்ஷனுக்கு சம்மதிச்சிட்டாங்களே தவிர மனப்பூர்வமா அவங்க இன்னும் நம்மளை ஏத்துக்கல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. கம் ஹியர். அந்த பாப்பா போட்டோ சூப்பரா இருக்குல்ல? என்னங்க அப்படி ஒரு யோசனை? அகிலன் அஞ்சலி கல்யாணத்தை எப்படி நடத்தலாம்னு யோசிக்கிறீங்களா? இல்ல, அது இப்போ உடனே நடத்த முடியாதுல்ல. உடனே எல்லாம் உங்களை பண்ண சொல்லல, பண்றேன்னு மட்டும் வாக்கு கொடுங்களேன். அகிலன் பாவம் தானே, அவங்களுக்குள்ள இருக்கிற ஆசைக்கும் காதலுக்கும் நாம மதிப்பு கொடுக்கணும்ல. அதுவும் இல்லாம எனக்கு அவங்க கல்யாணம் நின்று போனதுக்கு காரணம் நாம தானே ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. அது என் ஆயுசுக்கும் இருந்ததுன்னா நான் தாங்க மாட்டேன். அஞ்சலி பத்தி உனக்கு இன்னும் தெரியல. அவ அகிலனுக்கு ஏத்த ஜோடி இல்லை. பேசுங்க. சரி, அஞ்சலி கல்யாணத்தை கண்டிப்பா ஏற்பாடு பண்றேன். போதுமா?